நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. Taken me to speaker. We given the complaint there also, and I send the mail complaint to our honorable home minister. I am waiting for the response. There is no today morning. Still, I have a depression and shock. There is no safety for women in this country. I am the women MP. I have some contacts, connectivity. Then I given the complaint, and everybody came and supporting me. I'm thinking about a common women. There is no safety. Where they powerless women, where they will go? This is headquarters. Parliament is happening. Parliament is happening. I walked nearby embassy, the highly secured area, and one chief minister, women chief minister ruling the state. Where is the safety? There's a security for them. If he slit my neck, I will die on spot. I lose chain, I lose my life. This is not a matter of I only affected. This is a matter of everyone, all the women. Taken me to speaker. We given the complaint there also, and I send the mail complaint to our honorable home minister. I am waiting for the response. There is no today morning. Still, I have a depression and shock. There is no safety for women in this country. I am the women MP. I have some contacts, connectivity. Then I given the complaint, and everybody came and supporting me. I'm thinking about a common women. There is no safety. Where they powerless women, where they will go? This is headquarters. Parliament is happening. Parliament is happening. I walked nearby embassy, the highly secured area, and one chief minister, women chief minister ruling the state. Where is the safety? There's a security for them. If he slit my neck, I will die on spot. I lose chain, I lose my life. This is not a matter of I only affected. This is a matter of everyone, all the women. எம்பி சுதாவின் செயின் பறிப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது அவர் சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, தற்போது அந்த மனுவில் அவர் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக தனக்கு நடந்த செயின் பறிப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது பாராளுமன்றத்தில் புகார் அளித்திருக்கிறார். சபாநாயகரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, போலீசிலும் புகார் அளிக்கப் போவதாக இமெயில் மூலமாக புகார் அளித்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்துல முக்கியமா அவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தது என்னென்றால், மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி தூதரகம் அருகே பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில அதிக அளவு பாதுகாப்பு இருக்கும். அந்த இடத்துல ஒரு செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் பெண்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த செயின் பறிப்பின் போது தனது கழுத்து சற்று இருக்கப்பட்டிருந்தாலும் கூட தனது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும். இது வெறும் செயின் குறித்த விஷயம் அல்ல, எனது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு எம்பிக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். தனக்கு தெரிந்த அதிகாரிகள் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருக்கேன். இதே சாதாரண மக்களுக்கு, இது குறித்த தெளிவான பொது அறிவு இல்லாத மக்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் எப்படி இதை எதிர்கொள்வார்கள்? அதுவும் டெல்லியை ஒரு பெண் முதல்வர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான சூழலில் இங்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு குறைபாடு என்பது நாட்டிற்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்க வேண்டும். எம்பி எனக்கு நடந்திருப்பது சாதாரண மக்களுக்கு நடக்கக்கூடாது என்ற விஷயத்தை முன்வைத்தும் அந்த புகாரில் குறிப்பிட்டு சபாநாயகருக்கு அனுப்பியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்துல இந்த சம்பவம் அந்த ஒரு எம்பிக்கு நடந்திருப்பது மிக ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்றால் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த தூதரக பகுதியில அதிக அளவு பாதுகாப்பு இருக்கும். அங்கு எப்படி கல்வர்கள் எளிதில் நுழைய முடிந்தது என்றால், அங்கு செல்லும் சாதாரண மக்கள் யார் சென்றாலும் கூட, ஏனென்றால் ஏற்கனவே கடந்த காலங்களில் பாராளுமன்ற குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு அந்த பாராளுமன்றம் நடக்கும் வேளையில் பாதுகாப்பு என்பது அதை சுற்றிலும் ஒரு 4 கிலோமீட்டர் அளவிற்கு அனைத்து வாகனங்களும் முறையாக சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுவது வழக்கம். அது போன்ற ஒரு சூழல் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் அவர் சபாநாயகருக்கு புகார் அளித்திருக்கிறார். மேலும் உள்துறை அமைச்சருக்கும் இமெயில் மூலமாக, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இமெயில் மூலமாக அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.